அண்மை செய்தி. ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது ஜனவரி 9 முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து அரசு பெரும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு வழங்க தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோக பணியில் எவ்வித இடையூறுமின்றி குறிப்பிட்ட தினங்களுக்குள் அனைத்து அரிசி பெரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நியாய விலைக் கடைகள் விடுமுறை தினத்திலும் இயங்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை சார்பில் உத்தரவின்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக ஜனவரி 10ஆம் தேதி நியாய விலைக் கடைகள் இயங்கும் என கூட்டுறவுத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதோடு அதனை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஜனவரி 15ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 22ஆம் தேதி ஆகிய நாட்கள் நியாய விலைக் கடைகளுக்கு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை பொறுத்தவரையில் வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.